இனிய சிநேகிதர்களுக்கு இனியவை கூறலின் வணக்கம். நான் செல்வா. யூடியூப்ல இருக்கிற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் அது என்ன கேட்டகரியில் இருக்கு, அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போறோம். ஒரு வீடியோ ட்ரெண்டிங்கில் இருக்குன்னா அது என்ன கண்டென்ட், அதில் என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க, இது எல்லாம் முக்கியம். அதை விட முக்கியம் அது என்ன கேட்டகரியில் பப்ளிஷ் ஆயிருக்குங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் ட்ரெண்டிங்கில் இருக்கிற வீடியோவை நீங்களுமே அதே டாப்பிக்கில் உங்கள் பார்வையில் அதை வீடியோவாக பப்ளிஷ் பண்ணும்போது அதுவும் ட்ரெண்ட் ஆகும். ஆனால் எந்த கேட்டகரியில் போடுறது நமக்கு ஒரு சந்தேகம் வரும். என்டர்டெயின்மெண்ட்டா, ஃபிலிம் அண்ட் அனிமேஷனா, கார்ஸ் வெஹிக்கிளா, மியூசிக்கா, மூவியா, பீப்புள் பிளாக்ஸா, எஜுகேஷனா, சரிங்களா? மொத்தம் 15 கேட்டகரி யூடியூப்பில் இருக்குது. அதனால் எந்த கேட்டகரியில் போடுறதுன்ட்டு நமக்கு சந்தேகம் வர்றது இயல்பு தான். அதனால் ஏற்கனவே ட்ரெண்டிங்கில் இருக்கிற அந்த வீடியோ என்ன கேட்டகரியில் போட்டிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி அதே கேட்டகரியில் நீங்களும் பண்ணும்போது கண்டிப்பாக வியூஸ் அதிகமாகவும் வைரல் ஆகும். இந்த பதிவில் நாம் பிரபலமான யூடியூபர் மதன் கௌரி அவரோட வீடியோக்களை என்ன கேட்டகரிஸில் போடுறாருன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக அவரோட பலதரப்பட்ட பதிவுகளிலிருந்து 3 வீடியோக்களை நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? அந்த 3 வீடியோக்களும் எந்த கேட்டகரியில் பப்ளிஷ் ஆகிருக்கு, அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது இது அவரோட லேட்டஸ்ட் வீடியோ. இதை நான் கிளிக் பண்ணிட்டேன். இது ரன் ஆகிட்டு இருக்கு, கரெக்டுங்களா? இந்த ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஆட்ஸ் வருது. இந்த ரன் ஆகிட்டு இருக்க இடத்துல நேரத்தில் நாம் கண்ட்ரோல் யூ அப்படின்னு நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது இந்த வீடியோவோட பேஜ் சோர்ஸ் ஓப்பன் ஆகும், கரெக்டுங்களா? இந்த பேஜ் சோர்ஸ் இதில் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போது நான் இதில் கண்ட்ரோல் எஃப் கொடுக்குறேன். எஃப் கொடுத்துட்டு கேட்டகரின்னு நாங்கள் டைப் பண்ணி வச்சுருக்கேன், கரெக்டுங்களா? இந்த கேட்டகரியை டைப் பண்ணிவிட்டு இதை சர்ச் பண்ண சொன்னோம்னா, நெக்ஸ்ட்டு கொடுத்தோம்னா இது மொத்தம் 3 ஃபைண்டிங்ஸ் காட்டும், கரெக்டுங்களா? மொத்தம் 3 ஃபைண்டிங்ஸ் காட்டும். இந்த 3 ஃபைண்டிங்ஸில் 2வது ஃபைண்டிங்கும் 3வது ஃபைண்டிங்கும் உங்களுக்கு கேட்டகரியை ஈஸியாக சொல்லிடும். இங்கே பார்த்தீங்கன்னா கேட்டகரின்னு இருக்குது, அதில் எஜுகேஷன் இருக்குது. ஸோ அவரோட இந்த வீடியோ எஜுகேஷன்ற கேட்டகரியில் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பப்ளிஷ் டேட்டு, ஓனர் சேனல் நேமு, அப்லோட் டேட்டு, இது எல்லாமே வரும். ஸோ மூணாவது ஃபைண்டிங்லேயும் இதே சேம் தான் ரிப்பீட் ஆகும், ஓகேங்களா? இந்த வீடியோ ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ பார்க்கலாம். இந்த ப்ரூஸ்லி வீடியோ பார்க்கலாம். ப்ரூஸ்லி வீடியோ இதில் போட்டிருக்காருன்னு. எகைன் கண்ட்ரோல் யூ, கண்ட்ரோல் எஃப், கேட்டகரி, 2வது ஃபைண்டிங், கேட்டகரி இருக்குது, சேம் எஜுகேஷன் தான் போட்டிருக்காரு. ஸோ அவரோட மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் எல்லாமே எஜுகேஷன் அப்படின்ற கேட்டகரியில் தான் அவர் போடுறாரு. வேணும்னா இந்த வீடியோ ரிப்ளை டு ஃபன்னி கொஸ்டின்ஸ், இந்த வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோவிலையும் செகண்ட் கண்ட்ரோல் யூ போடுறேன், பேஜோட சோர்ஸ் ஓப்பன் ஆகுது. கண்ட்ரோல் எஃப் போடுறேன், கேட்டகரியை ஃபைண்ட் பண்ணுறேன், 2வது ஃபைண்டிங், கேட்டகரி எஜுகேஷன். ஸோ அவரோட எல்லா வீடியோவும் எஜுகேஷன் கேட்டகரியில் தான் போட்டுட்ருக்காரு. ஆனால் அவரோட கண்டென்ட் ரொம்ப முக்கியங்க, மறந்துடக்கூடாது. கண்டென்ட்டும் வீடியோக்கு ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம இதில் யூடியூப்பில் ட்ரெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா? இதில் போய் பார்த்தோம்னா இந்த லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங் இருக்கிற வீடியோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த தேசி மியூசிக் ஃபேக்ட்ரிலேருந்து தான் போட்டிருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி இதோட பேஜ் சோர்ஸ் பார்த்தோம்னா இது கண்டிப்பாக மியூசிக்காக தான் இருக்கும், ஏன்னா அது சேனல் நேமே மியூசிக் தான். ஸோ கண்ட்ரோல் யூ போட்டேன், பேஜ் சோர்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. கண்ட்ரோல் எஃப் போடுறேன், கேட்டகரி, 2வது ஃபைண்டிங், கேட்டகரி பார்த்தீங்களா மியூசிக்ன்ற கேட்டகரியில் போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு வீடியோ போயிட்டு இருக்குது, அதே டாப்பிக்கில் நீங்களும் பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரி இதோட கேட்டகரியை கண்டுபிடிச்சி கண்டென்ட்டை வெயிட்டாக பண்ணி பப்ளிஷ் பண்ணுங்கள், செம்ம வைரல் ஆகும், சரிங்களா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த இருக்கு இல்லையா, இங்கேயே இந்த ஷோ மோர் இருக்குல்ல, இதுலேயே அந்த கேட்டகரியெல்லாம் யூடியூப்லேயே கொடுத்துருந்தாங்க. பட் அதான் இப்போ தூக்கி விட்டாங்க. ஸோ அதனால் இப்போ நம்ம பண்ணோம்ல, மேலே பார்த்த மாதிரி ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி கேட்டகரியில் பேஜ் சோர்ஸை ஓப்பன் பண்ணி தான் நம்ம அந்த கேட்டகரியை பார்க்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் வீடியோ போடும்போது இதே டாபிக், சரிங்களா, இதே டாபிக் இல்லை கண்டென்ட் இருக்கிற நல்ல சேம் கண்டென்ட் இருக்கிற வைரலான வீடியோ என்ன கேட்டகரியில் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதே கேட்டகரியில் நீங்கள் வீடியோ போடுங்க. இல்லைன்னா உங்கள் வீடியோவுக்கு சரியான கேட்டகரி எதுன்னு பார்த்து அந்த கேட்டகரியில் உங்கள் வீடியோவை போடுங்க, சரிங்களா? இன்னொரு வீடியோ பதிவில் யூடியூப்பில் என்னென்ன கேட்டகரி இருக்குது, எந்தெந்த வீடியோவுக்கு என்னென்ன கேட்டகரி அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது இனியவை கூறல் செல்வா. டாட்டா, பை பாய்.